கல்வராயன் மலைப்பகுதியை முதல்வர் அல்லது அமைச்சர் உதயநிதி துறை சார்ந்த அமைச்சருடன் சென்று பார்வையிட வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார். ரகுவரன், வழக்கின் பின்னணி என்ன? எதன் மீது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது? கள்ளச்சாராய இறப்புகள் தொடர்பாக இந்த கள்ளக்குறிச்சியில் தொடர் இறப்புகள் கடந்த மாதம் நடைபெற்றது. இதில் கல்வராயன் மலைப்பகுதியிலிருந்துதான் இந்த கள்ளச்சாராயமானது தயாரிக்கப்படுகிறது என்று குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த குற்றச்சாட்டில் ஒரு வீடியோவின் அடிப்படையில் தாமாக இந்த வழக்கை பதிவு செய்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து வந்தது. இந்த வழக்கில் இன்று இந்த விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையில் இதில் முதல்வர் அதாவது அமைச்சர் உதயநிதி உள்ளிட்டோர் சென்று அந்த இடத்தை பார்வையிடும் போதுதான் மக்களுக்கு எது போன்ற அடிப்படை வசதிகள் கிடைத்திருக்கிறது என்று தெரிய வரும். ஏனென்றால் இவ்வளவு நலத்திட்ட உதவிகள் செய்து கொடுத்தும் ஏன் அந்த மக்களுக்கு அந்த நலத்திட்ட உதவிகள் செய்ய கிடைக்கிறதா இல்லையா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா கல்வராயன் மலைப்பகுதி மக்களுக்கு சாலை வசதி, ரேஷன் கடைகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் விரைந்து கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அரசு தரப்பில் இது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். இது தொடர்பான விரிவான அறிக்கையை விரைவில் தாக்கல் செய்வதாகவும் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக கள்ளக்குறிச்சி விசசாராய மரண சம்பவத்தை அடுத்து கல்வராயன் மலைப்பகுதி மக்கள் மேம்பாட்டு திட்டத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.